என்னங்க இந்த சரவணன் பண்ணுறது? அவருக்கே நியாயமா இருக்காங்கங்க. சரி ஏதோ மயிலோட சண்டை, ஏதோ மனஸ்தாபம் அப்படிங்கிறதுக்காக, சரி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்காங்க. இந்த சண்டைலாம் சரியாயிரும். நம்ம மயிலோட நல்ல மனச புரிஞ்சுகிட்டு, சரவணன் எப்படியாவது கொஞ்ச நாள்ல 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தா, சரி முன்னாடி ஏதோ ஒரு பொண்ண லவ் பண்ணாரு. சரி அந்த பொண்ண எதார்த்தமா பார்த்தாரு. சரி பார்த்தோம் ஃப்ரெண்டா பேசணும் அப்படின்னு இல்லாம, ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டு விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்காரு இந்த சரவணன். அப்ப அந்த மயிலு வாழ்க்கைய அந்தரத்துல தொங்க விடுறாராங்க. என்னங்க இந்த சரவணன் பண்ணுறது? ச்சே! அதே டைம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வெண்ணிலாங்கிற பொண்ணையும் கோயிலுக்கு வர சொல்லி, நம்ம சரவணனும் கோயிலுக்கு வராரு. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து அவங்க 2 பேத்தையும் பார்த்துறாங்க. பார்த்தோன்னே, இந்த பொண்ணு என்ன இங்க வந்திருக்கா? மாமாவும் வராரா? மாமாவும் வந்துட்டாரே! ஐயோ! அக்கா பார்த்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு வழியா மயில சமாளிச்சு வெளிய கூட்டிட்டு போயிர்றாங்க நம்ம மீனா. அதே டைம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஜோடியா சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கும்போது நமக்கே மனசுலாம் உடைஞ்சு போச்சுங்க. மயில் வாழ்க்கை அவ்வளோதானா? சோலி முடிஞ்சிருச்சா? அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா வந்து பார்த்துட்டு போயிர்றாங்க. நம்ம சரவணன பார்த்து கேட்குறாங்க ஒரு நாள். "ஏன் மாமா நீங்க கோயிலுக்கு வந்திருந்தீங்களா நேத்து?" அப்படிங்கிற மாரி கேட்கையில, சரவணனுக்கு ஆமான்னு சொல்றதா, இல்லைன்னு சொல்றதான்னு ஒண்ணுமே புரியாம நின்னுட்டு இருக்காரு. நம்ம சரவணன் வந்து உண்மைய சொல்லுவாரா? "ஆமா நான் கோயிலுக்கு வந்தேன். அந்த வெண்ணிலாங்கிற பொண்ணோட தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி எதாவது சொல்லுவாரா? இல்ல மறைச்சிட்டு பொய் பொய்யா சொல்லப் போறாரா என்னன்னு தெரியலங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மீனா எடுக்க போகும் முடிவு என்னதான் இருக்கும்போது, நம்ம மயிலையும் சரவணனோடையும் சேர்த்து வச்சுருவாங்களா மீனா? இல்ல இவங்க 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருவாங்களா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க.